அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுகலோகப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம். ஒரு சமயம் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க வந்தார்கள். சலாம் கூறி கதவை தட்டினார்கள். கதவு திறக்கப்படவில்லை. ஃபாத்திமா அலி அவர்கள் ஒரு மூலையில் அமர்ந்திருப்பது கதவு இடுக்கில் தெரிந்தது. ஆச்சரியப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக கதவை தட்டியவுடன் வந்து திறந்து விட்டார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். இந்த காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியது. காரணம் என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்களோ அப்போதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 காரியங்களை முந்தி செய்து விடுவார்கள். அது என்ன தெரியுமா? 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கதவை தட்டியவுடன் திறந்து விடுவார்கள். 2. முதலில் சலாம் சொல்வார்கள். 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காரும் வரை உட்கார மாட்டார்கள். ஆனால் இன்று இந்த 3 செயல்களும் இல்லை. வழமைக்கு மாறாக இருந்ததை பார்த்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். உடனே தனது அருமை மகளாரை நோக்கி மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலிதோ: 1. நான் உடனே கதவை திறக்காததற்கு காரணம் பல நாட்களாக பசி, அதனால் என்னால் எழுந்து உடனே வர முடியவில்லை தந்தையே. 2. நான் தங்களுக்கு சலாம் சொன்னேன், அது தங்களின் முபாரக்கான காதுகளுக்கு விழவில்லை, காரணம் பசியின் காரணத்தால் சத்தம் போட்டு கூற முடியவில்லை தந்தையே. 3. நீங்கள் உட்கார்வதற்குள் என்னால் நிற்க முடியவில்லை, காரணம் பசி தந்தையே என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை: சுவனத்தின் பேரரசியின் துன்ப நிலையை பார்த்தீர்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அருமை தாயார் கதீஜா அலி அம்மையார் என்று உயிரோடு இருந்தால் முழு குவைத்திற்கும் ராணியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டியின் மகளாருக்கு தொடர் பட்டினி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரே விடை: பசி பசி. தீன்குல பெண்களே, வயிறு நிறைய 3 வேளை உணவை உட்கொண்டு தொலைக்காட்சியில் சினிமா சீரியல்களை பார்த்து உல்லாசமாக பொழுதை கழிக்கும் இஸ்லாமிய பெண்களை அல்லாஹ் சும்மா விட்டு விடுவானா? பசி என்றால் என்னவென்று அறியாமல் வாழும் நம் போன்றவர்கள் நாளை அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? நன்றி கெட்ட சமுதாயமாக வாழ்கிறோமே. எப்போது திருந்துவது? சிந்தியுங்கள்.